யாருக்கெல்லாம் அவங்க பிரச்சனைகளை பத்தி யோசிக்க டைம் இருக்கோ அவங்க எல்லாம் தான் ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா யாரெல்லாம் பிஸியா இருக்காங்களோ தேர் ஆல் ஹாப்பியா இருக்காங்களோ இல்லையோ பீஸ்ஃபுல்லா இருக்காங்க. வீட்ல இருக்கிற ஹவுஸ் வைஃப்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள ஒரு சண்டைனா போச்சு, என்னமோ உலகமே இருண்டு போன மாதிரி எப்போதும் எதையோ இழந்தவர்கள் போல இருப்பாங்க. தயவு செய்து உங்கள் சந்தோஷத்தை குறுக்கி வச்சுக்காதீங்க. முதல்ல வீட்டுக்குள்ள ஒரு சண்டைனா ஒண்ணு அதுல சமாதானம் ஆகிட்டு அங்க இருக்கணும். அப்படி உடனே சமாதானமாக முடியலன்னா இமீடியட்டா அந்த இடத்துல இருந்து வெளியேறுங்கன்னா உடனே ஒரேடியா வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த எனர்ஜியில இருந்து வெளியேறுங்க. பக்கத்துல ஒரு கோயிலுக்கு போங்க, பார்க்குக்கு போங்க. உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி நீ எல்லாத்துக்கும் போன் பண்ணி பிரச்சனைகளை சொல்லி புலம்பாம பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போய் ஒரு வாக்கிங் போங்க. அங்க இந்த வயசான பாட்டிகள் எல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க வாலண்டியரா போய் பேசுங்க. ஷாப்பிங் போங்க, புது மனிதர்களை பாருங்க. பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை உங்களை பார்த்து சிரிச்சா பதிலுக்கு சிரிங்க. ப்ளீஸ் டேக் ஃப்ரெஷ் ஏர். எந்த ஒரு குறிப்பிட்ட நபராலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. நம்ம மட்டும்தான் சந்தோஷமா வச்சுக்க முடியும்.